ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இந்த பார்ட் 4 பார்க்க வாங்க. ஸோ இந்த பார்ட் 4 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கு அப்புறம் வேஜஸ், சரியா? ஸோ வேலை அப்புறம் அதுக்கான சம்பளம். ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 4 ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சரியா? ஸோ ஈஸி அப்ரோச் தான், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ண அவசியம் இல்லை. தயவு செஞ்சு டைம் அண்ட் ஒர்க் கஷ்டம் அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரியா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Suman can do a work in 3 days. Sumadhi can do the same work in 2 days. Both of them finish the work together and get rupees 150. What is the share of Suman? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா இல்லையா? ஸோ இங்கே ஒர்க்கும் வேஜஸும் சேர்ந்து வரும். ஸோ இது சம்பளம் தானே, 150 ரூபா வந்து வேஜஸ், மீதெல்லாம் ஒர்க்கு, சரியா? ஸோ பார்ட் 1, பார்ட் 2 பாருங்கள், அதோடைய கன்வியூஷன் தான் பார்ட் 4, சரியா? கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு வாங்க, சரியா? சரி, என்ன கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. சுமன் 3 days ஒர்க் பண்ணுறாப்புல. அடுத்து யார்? சுமதி 2 days ஒர்க் பண்ணாப்புல. ரெண்டும் சேர்ந்து சம்பளம் எவ்வளோ? 150. அப்படின்னா சுமனுடைய ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் தமிழில் விளக்கம், சரியா? ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேர்த்தோடைய 1 day ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஸோ 1 day ஒர்க் கண்டுபிடிக்க எப்படி அப்படிங்கிற ஃபஸ்ட் பார்ட்லேயே போட்டாச்சு. ஸோ சுமதியோடைய 1 day ஒர்க்கு அப்புறம் சுமனுடைய 1 day ஒர்க்கு, சரியா? 1 day ஒர்க் ஆஃப் சுமன் 1/3, சுமதிக்கு 1/2, ஓகேவா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஷேர் கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஸோ ஷேர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும், ஓகேவா? ஷேரும் கேட்டால் கொடுத்துருக்க ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும். அது மாற்றுற கஷ்டம் இல்லை. ஸோ 1/3 இந்த ஹேண்டு இருக்குல்ல, ரெண்டும் சேம் தான். சுமனு 1/3, சுமதி 1/2. ஜஸ்ட் என்ன வைக்க போகிறோம்? ரேஷியோ வைக்க போகிறோம். ஒரு 2 புள்ளி வைக்க போகிறோம், அவ்வளோதான். வச்சாங்க என்ன ஆயிரும்? அந்த நம்பர் ரேஷியோக்கு மாறிடும், சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷன் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? ஹோல் நம்பரை மாற்ற போகிறோம். ஹோல் நம்பரை மாற்றுறதுக்கு அதுவும் பார்ட் 2லேயே சொல்லியாச்சு. என்ன பண்ணணும்? 3க்கும் 2க்கும் கீழே இருக்குல்ல, 3க்கும் 2க்கும் எல்சியம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா 6 உங்களோட எல்சியமாக இருக்கும். அந்த 6 என்ன பண்ணணும்? இங்கேயும் இண்டு பண்ணணும், இங்கேயும் இண்டு பண்ணணும். ஸோ இண்டு பண்ணிங்கன்னா கட் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 3 வரும். இங்கே கட் பண்ண வரும் 2 வரும். அப்போ ஆன்சர் என்ன? 2:3, கரெக்டாக? ஸோ 2:3 என்னது? நம்மளுடைய ரேஷியோ, அதோ ஹோல் நம்பர் ரேஷியோ, ஓகேவா? முடிஞ்சு போச்சா? அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஷேர் ஆஃப் சுமன் கேட்டிருக்காங்க. ஸோ சுமனுக்கு ஷேர் எது? சுமனு ஃபஸ்ட்டுக்கு தான் சுமன். ஸோ சுமனுக்கு ஷேர்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? போத் ஆஃப் தம், இம்பார்ட்டன்ட், 2 பேரும் சேர்ந்து போத் ஆஃப் தம் உடைய சம்பளம் எவ்வளோ? 150, சரியா? அவன் கொடுத்துருக்கத மேலே போட்டிருக்கோம் 150. என்னது? 2 பேத்துக்கும் சேர்த்துள்ள மேலே போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? 2 பேரும் சேர்த்து என்ன வரும்? 2 + 3 5. அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம், அதே ஆப்ரேஷன். ஸோ ப்ளஸ் பண்ணி 5 தான் 150. அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? சுமனை கேட்டிருக்கான். ஸோ 2 தானே சுமனு. ஸோ இன்டு 2 என்ன? இது கட் பண்ண வரது உங்களுடைய ஆன்சர். ஸோ 5 எதுவும் கட் பண்ணிங்கன்னா 30 × 2 60, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா? திருப்பின்னு சொல்கிறேன், அவன் கொடுத்துருக்க மேலே போடணும். அவன் என்னது கொடுத்துருக்கானோ ஏற்றாறு போல் அதேக்கான ஆப்ரேஷனை பண்ணி கீழே போடணும். என்ன கேட்டிருக்கானோ அதை பெருக்கி போட்டாங்கன்னா உங்களுக்கு வரது தான் உங்களுடைய ஆன்சர், சரியா? ஸோ இதுக்கு மேலே இந்த செம்ம சிம்பிளாக செய்கிற வாய்ப்பு இல்லை. அப்படியே சிம்பிளாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கூட ஏன் வந்துச்சுன்னு பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் சின்ன வித்தியாசம் பண்ணால் மாட்டிக்கிறீங்க. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர், சரியா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் வேஜ் ஆஃப் 500 ஒர்க்கர்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி ₹200, ஓகேவா? ஆவரேஜ் சேர்ந்து வருது பாருங்கள். அப்புறம் லேட்டர் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் வேஜஸ் ஆஃப் 2 ஒர்க்கர்ஸ் were misread as 180 and 20 instead of 80 and 220. ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் வேஜுன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ தமிழில் விளக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 500 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 500 வேலைக்காரர்களுடைய ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா ₹200, சரியா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 2 ஒர்க்கர்ஸோடைய மதிப்பு தப்பாக எழுதிட்டாங்களாம். அதாவது 180 and 20 எழுதுறதை என்ன பண்ணிட்டாங்க? சாரி, 80 to 20 அப்படிங்க வரதை என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி 180 20 அப்படின்னு மாற்றி எழுதிட்டாங்க. மிஸ்ரீட் அஸ் 180 and 220, சரி 20 போட்டாங்க, சரியா? அதை நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஸோ என்ன ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் பார்ட் பார்த்துட்டோம். ஆவரேஜ் கொடுத்தாங்க, சம் என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? அந்த 500ஐயும் இந்த 200ஐயும் பெருக்கினா போதும், என்ன கிடச்சிரும்? சம் கிடச்சிரும். அதாவது மொத்தம் உள்ள அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ 500 × 200 என்னது? இந்த வேல்யூ கிடச்சுமா? ஸோ மொத்தம் உள்ள வேல்யூ கிடச்சிட்டு இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன தெரியும்? இந்த 180ம் 20ம் தப்பான வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு, கரெக்டாக? இந்த 180ம் 20ம் தப்பான வேல்யூ. எது கரெக்டான வேல்யூ? 80ம் 220. அப்போ என்ன பண்ணிக்கணும்? இந்த நம்பர்லேருந்து தப்பானதெல்லாம் கழிச்சு வரணும், சரியா? ஸோ என்னது? இந்த நம்பரை போட்டுக்கோங்க.
இதெல்லாம் தப்பு. நமக்கு 180 தப்பு, அதை கழிச்சிக்கலாம். 20ங்கிற தப்பு, அதை கழிச்சிக்கலாம். எது கரெக்டான வேல்யூ 80. ஸோ 80 கூட்டிக்கோங்க, 220 கூட்டிக்கோங்க. தப்பானது கழிச்சிக்கிட்டு புதுசாக கூட்டுறோம். கரெக்டாக ஆட் பண்ணிச்சுன்னா கரெக்டான ஆயிரும், நமக்கு உண்மையான வேல்யூ கிடச்சிரும். இப்போ என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் கேட்டிருக்கான். அதனால் ஹோல் டிவைடட் பை மொத்தம் ஒர்க்கர்ஸ் எத்தனை 500. நம்மளும் இங்கே 500 போடணும். நான் மாற்றி 5000 போட்டேன். சரியா? ஸோ கீழே வந்து 500, மொத்த ஒர்க்கர்ஸ் 500 தானே. ஸோ 500 போட்டுக்கணும். இதை சால்வ் பண்ணால் கிடைக்கத ஆன்சர். ஸோ இந்த நம்பர் இருக்குது -180 -20 என்ன வரும் மைனஸ். ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறேன். என்ன வரும் -200 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 80 to 20. ஸோ ரெண்டு பேருக்கு சம் பண்ணிங்கன்னா 300 வரும். 300 - 200 100. ஸோ ப்ளஸ் 100 தானே. ஸோ இந்த நம்பர்லேருந்து 100 கூட்டிக்கோங்க. ஸோ 100 100 டிவைட் பை 500. 2 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா அதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ டிவிஷன்லாம் சைஸ் வந்து போட்டு பாருங்கள். இல்லை ரொம்ப கஷ்டம் வேணால் இந்த சம் போட்டு பார்க்குறேன். 1000 1/5. இன்னொன்று பாருங்கள், இது பார்த்தோன்னே போட்டுடலாம். இது 1 தானே இருக்குது, அது 1000 கூட மாற்றி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. கட் பண்ணால் என்னது 200. கண்டிப்பாக சாய்ஸில் 200 பாயிண்ட் சம்திங் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எல்லாமே இப்படி இருக்கலாம், 200.21 0.19 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 போட்டு தான் சால்வ் பண்ணணும். சப்போஸ் 200 300 250 291 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, டக்குன்னு அந்த 0 போட்டு அப்ராக்சிமேஷனில் ஆன்சர் போட்டு முடிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்தும் போது சாய்ஸ்லேருந்து எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். A man and a boy received ₹800 as wages for 5 days for the work they did together. The man efficiency in the work was 3 times that of the boy. What is the daily wage of boy ன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? ஒரு மேனு பாய் 2 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. எவ்வளவு 800. எத்தனை நாளைக்கு 5 நாளைக்கு. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. சேர்ந்து பைசா வாங்கியாச்சு 5 நாளைக்கு. அப்புறம் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மேனுக்கு எஃபிஷியன்சி வந்து அந்த பையன் எஃபிஷியன்சியோட 3 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறான், பாயோடைய டெய்லி வேஜ் கேட்குறாங்க. சரியா? ஸோ பாயோடைய டெய்லி வேஜ் கேட்குறாங்க. ரொம்ப தெளிவாக இருங்க. அவன் கொடுத்துருக்கிறது 5 டேஸு. அப்புறம் என்ன கேட்குறான், டெய்லி வெயிட்னு சொல்லி பெர் டேக்குள்ளே கேட்குறான். ஸோ மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிக்கலாமா? மேனுக்கும் பாய்க்கும் ரேஷியோ என்ன, மேனுக்கு வந்து 3 அதான் கொடுத்துருக்கான். மேன் வந்து 3 டைம்ஸ் தட் ஆஃப் தி பாய். ஸோ பாய் 1 இருந்துச்சுன்னா மேன் 1. சரியா? ஸோ பாய் 1 இருந்துச்சுன்னா மேன் எவ்வளவு 3 இருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், மேனுக்கும் பாய்க்கும் சேர்த்து ரூபீஸ் என்ன 800. நமக்கு என்ன சேர்ந்து வருது 3 + 1 4. ஸோ 4 தான் அவன் கொடுத்துருக்க வேல்யூ பண்ணால் நம்ம என்ன தேவை, பாய்க்கு தானே தேவை. ஸோ இன்ட்டு 1 என்ன விச் இஸ் ஈக்குவல் டு கட் பண்ணால் 200 வரும். புரியுது உங்களுக்கு? மேனுக்கும் பாய்க்கு ரேஷியோ போட்டாச்சு. அவன் 2 பேரும் சேர்த்து என்ன கொடுக்குறான் 800 கொடுத்துருக்கான். ஸோ நம்மளும் அதுக்கான ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ 2 சேர்த்து 3 + 1 4 தான் அவன் கொடுத்துருக்க ஆன்சர் 800 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, பாய் தான் தேவை. பாய் தானே கேட்டிருக்கான், அது பாய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்க்கு என்ன இன்ட்டு 1 கட் பண்ணால் 200 வரும். ஸோ இந்த 200ங்கிறது என்ன அர்த்தம், 5 டேஸுக்கு தான் பாயோட சம்பளம். நமக்கு என்ன தேவை, பெர் டே தேவை. அப்போ என்ன பண்ணால் போதும், 200/5 போட்டால் கிடைக்கிறதா உங்களுக்கு பாயோடைய ஒரு நாள் வேலை, ஒரு நாள் சம்பளமாக இருக்கும். சரியா? வாட் இஸ் பாய் டெய்லி வேஜ் கேட்குறாங்க. ஸோ அந்த பாய்க்கு வந்து பெர் டே வந்து சம்பளம் எவ்வளவு, ₹40. இதே கொஸ்டின் மேனும் கேட்கலாம். மேனு கேட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து 3 போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். 3 போட்டு சால்வ் பண்ணிவிட்டு கடைசியில் /5 போட்டால் கிடைக்கிறது மேனுடைய பெர் டே சேலரி. சரியா? ஸோ சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒன்று பெருசாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு போட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டெப்பு பெருசுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். 4th கொஸ்டின் பாருங்கள். A and B undertook to do a piece of work for ₹4,500. A alone could do it in 8 days and B alone in 12 days with the assistance of பார்ட் 3 சொல்லியிருந்தேன். அசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம், ஹெல்ப் பண்ணுறான்னு அர்த்தம். சரி? அசிஸ்டன்ஸ் ஆஃப் C, they finish the work in 4 days. Then find the C share in money. தமிழில் சொல்லிடுறேன். A and B 2 பேர் இருக்காங்க, இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் சம்பளம் எவ்வளவு, A and Bக்கு 4,500. அப்புறம் A அலோன் வந்து 8 டேஸ் பண்ணுறாங்களாம், B அலோன் வந்து 12 டேஸ் பண்ணுறாங்களாம். அப்புறம் அந்த C சேரும்போது ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை வந்து மொத்தமாக 4 டேஸில் முடிச்சுறாங்க. அப்படி முடிச்சாங்க அப்படின்னா C உடைய சம்பளம் எவ்வளோ கேட்குறாங்க, Cக்கு ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எழுதிக்கலாமா அப்படியே, Aக்கு வந்து 8 டேஸு, Bக்கு வந்து 12 டேஸு. அப்புறம் C உள்ள சேர்றாங்க. ஸோ A + B + C வந்து 4. புரியுதா உங்களுக்கு? A கொடுத்துட்டான், B கொடுத்துட்டான், C ஹெல்ப் பண்ணுறான் யாருக்கு, A + Bக்கு. இப்போ A + B + C = 4 போட்டுக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம A தனியாக தெரியும், B தனியாக தெரியும். ஆனால் என்ன கேட்குறான், Cக்கு சேரை கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், Cக்கு வந்து சேரை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். A தெரியும், B தெரியும். இந்த 2 யூஸ் பண்ணி இந்த வேல்யூவில் கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, C
சி கிடச்சிரும். கரெக்டு தானே? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிப்பா, ஏ தனியாக தெரியும், பி தனியாக தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து ஏயும் பியும் கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சி கிடைக்கும். இது மறுபடியும் பார்த்தாச்சு எப்படி கண்டு கிடைக்கும்னு சொல்லி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்ன 4, ஒன் டே ஒர்க் என்ன 1/4. ஸோ 1/4 போட்டாச்சா? அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏயும் பியும் கழிக்க போகிறோம். ஸோ -1/8 -1/12. ஓகேவா? இதுக்கு எல்சியம் எடுத்து என்ன வரும்? 4 8 12 எல்சியம் என்ன 24. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4 வந்து 24க்கு எத்தனை டைம்ஸ் போவோம்? 6 டைம்ஸ் போவோம். அதுனா 4 6 24. ஸோ 6 × 1 6. 8 வந்து 3 டைம்ஸ் போவோம். 3 × 1 3. 12 வந்து 2 டைம்ஸ் போவோம். ஸோ 2 × மேலுக்கு 1 2. ஸோ 6 - 3 - 2 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 1/24 கிடைக்கும். ஓகே தானா? அப்புறம் எழுதிக்கலாமா? ஸோ எல்லாத்துக்கும் ஒன் டே ஒர்க் என்ன? 8க்கு 1/8 = 12க்கு 1/12 = 1/24. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, எப்பவுமே இந்த ஷேர் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? ரேஷியோக்கு மாற்றிக்கணும். ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எப்படி இருக்குது? இது வந்து எந்த மாதிரி இருக்குது? ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை ஹோல் நம்பரை மாற்ற போகிறோம். மாற்ற என்ன சொன்னேன்? கீழே இருக்கலாம் என்ன பண்ணணும்? எல்சியம் எடுக்கணும். எல்சியம் என்ன வரும்? பெரிய நம்பர் 24. ஸோ 24 வந்து 8க்கு போகும், 12க்கும் போகும். அப்போ எல்சியம் 24 தான். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 24 மேலேயும் எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். ×24 × 24 × 24. இதை கட் பண்ணால் 1 போட்டாச்சா? இதை கட் பண்ணால் 2 போட்டாச்சா? இதை கட் பண்ணால் 3 போட்டாச்சா? ஸோ என்னது? 3:2:1 தான் என்னது? A:B:C ரேஷியோ. இப்போ என்ன கேட்குறான்? சிக்க ஷேரை கேட்குறான். கரெக்டாக? என்ன கொடுத்துருக்கான்? எல்லாத்தையும் சேர்த்து அமௌண்ட் என்ன 4500. ஸோ மேலே போட்டுக்கலாம். நமக்கு ஆட் பண்ணால் 3 + 2 + 1 6. 6 தான் அந்த 4500 அப்படின்னா என்ன கேட்குறான்? சிக்க ஷேரை கேட்குறான். சிக்க ஷேர் என்ன? 1. ஸோ ×1 என்ன? இதை கட் பண்ணால் வரதான் உங்களுடைய ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷனை தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். ஓகேவா? புரிஞ்சிச்சுல்ல? அடுத்த கொஷின், 5th கொஷின். இஃப் 6 person working 8 hours a day earn ₹8,400 per week, then 9 person working 6 hours a day will earn how many rupees per weekன்னு கேட்குறாங்க. சரியா? இங்கே சேம் தான். இங்கேயும் பெர் வீக்கு தான், இங்கேயும் பெர் வீக்கு தான். ஸோ அந்த வேல்யூஸ் மாறாது. ஸோ பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 6 person 8 hours. இது என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்ட் 2ல் பார்த்துருப்போம். சரியா? என்னது? M1 × அந்த D1 × கீழே வந்து ஒர்க்கு போடுவோம். ஒர்க் கொடுக்கல, ருபீஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் கொடுத்துக்கலாம் ருபீஸு. அந்த பார்ட்லேயே சொன்னேன் ருபீஸ் வந்து கீழே மூணு சொல்லியிருந்தேன். அடுத்த = வேறு என்ன இருக்குது? M2 D2 / ருபீஸு போட்டுக்கலாமா? M1 வேல்யூ என்ன? 6. ஸோ 6. D என்ன? டி வந்து டைம் தானே. ஸோ 8 hours. டைம்னா டைமு, டேனா டே. சரியா? அங்கே டைமு. ஸோ 8 / ருபீஸ் என்ன? இதுக்கு 8400 போட்டுக்கலாமா? 8400 = 9 person 6 hours. ஸோ 9 × 6 / அந்த ருபீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர். சரி, இப்படியே கட் பண்ணிக்கலாம். என்ன கட் பண்ணலாம்? ஸோ 6 கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கட் பண்ணலாமா? 4 2s are 8. கீழே கட் பண்ணிங்கன்னா 4 2s are 8 100. திருப்பி கட் பண்ணிங்கன்னா 2க்கு வரும் 0 50 1050. அப்போ h = 9 × 1050 வரும். 900 9 5s are 45 5 4 பாக்கி 9 1s are 9 10 இல்லை இருக்குது 9450 1050 × 9 தானே. ஸோ 9 0s are 0 9 5s are 45 4 பாக்கி 9 0s are 0 + 4 கரெக்ட் தான். சரியா? ஸோ 9450 இதான் வந்து உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். ஸோ சில நேரங்களில் செய்கிறேன் சிம்பிளிஃபிகேஷன். தயவு செஞ்சு நான் செஞ்ச டைம் ஆகும். அதுக்கான பார்ட்டும் போட்டாச்சு. சரியா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் நோட்டில் ரஃபர்காக செஞ்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியும். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் 9450. சரியா? அந்த ஃபார்மில் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ருபீஸ் கொடுத்தனால இந்த பார்ட்டில் இந்த கொஸ்டினை கொண்டு வந்திருந்தேன். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். A, B and C completed a work costing ₹1800. A work for 6 days, B for 4 days and C for 9 days. If their daily wages are in the ratio 5:6:4, how much will received by Aன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழில் சொல்லுறேன். ஏபிசி 300 இருக்காங்க. அவங்க ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ மொத்தம் அமௌண்ட்டு சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்க? 1800 வாங்குறாங்க. ஸோ ஏ வந்து 6 days ஒர்க் பண்ணியிருக்காங்க, பி வந்து 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க, சி வந்து 9 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளத்துடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க 5:6:4. சரியா? என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஏ வந்து எவ்வளோ வாங்குறான்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து டேஸும் வேஜஸும் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? டேஸையும் வேஜஸையும் இன்ட்டு பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ 6 இங்கே 5 6 × 5 அதான் ஏ கூடியது.
பிக்கு என்ன 4 6, ஸோ 6 into 4 பி. அப்புறம் 9ம் 4ம் சரியா, ஸோ இன்ட்டு பண்ணால் சிவு கிடச்சிரும். 5 6 are 30, 6 4 are 24, 4 9 are 36. அதை நீங்கள் காமனாக கட் பண்ணிங்கன்னா 4 டேபிள்ஸ் போகும். ஸோ 4 5 are 20, நான் 4 கட் பண்ணல. ஸோ 4க்கு போகாதில்ல 30 போகாதில்ல, 6க்கு போட்டுக்கலாம். 6 5 are 30, 6 4 are 24, 6 6 are 36. ஸோ ரேஷியோ என்ன 5:4:6. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வைங்க. பாஸ் பண்ணி வச்சு என்ன பண்ணிக்கன்னு பாருங்கள். அப்போ ரேஷியோ கிடச்சி போச்சு 5 4 6. அடுத்து என்ன பண்ணணும்? மொத்தம் சேர்ந்து 1800 ரூபா. ஸோ மேலே போட்டுக்கலாம், கொடுத்துருக்க மேலே போட்டுக்கலாம். நம்மளே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 + 4 + 5 15 தான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஏன்னா 3 சேர்த்துனா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 15 போட்டுக்கணும், மேலே 1800 இன்ட்டு என்ன கேட்குறான்? ஏ கேட்குறான். ஏக்கு வேல்யூ என்ன 5, இன்ட்டு 5 என்ன கட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சா? புரிஞ்சவங்களுக்கு எப்போவுமே நான் திருப்பி சொல்கிறதான், அவன் கொடுத்துருக்க மேலே போடணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணி கீழே போடணும், இன்ட்டு கேட்டு போட போகிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். நல்ல கொஸ்டின் பெருசுன்னு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரியா? கொஸ்டின் தான் பெருசு, நான் எல்லாமே கதை தான் கொடுத்துருக்கேன். ஏ லேபரர், இது கதை இல்லை, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், நானாக கிரியேட் பண்ண கிடையாது, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பாருங்கள், ஏ லேபரர் வாஸ் அப்பாயிண்டட் பை அ கான்ட்ராக்டர் ஆன் a condition that he would be paid ₹75 for each day of his work but would be fined at the rate of ₹15 per day for his absence. Apart from losing his wages, after 20 days the contractor paid the labor ₹1,140. இந்த நம்பர் ஆஃப் டேஸ் லேபர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? என்ன கொடுத்தோம் அப்படின்னா, லேபர் இருக்கார், கான்ட்ராக்டர் இருக்கார். சரியா? அவங்க என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணான்னா எவ்வளோ கொடுப்பாங்களாம்? ₹75 கொடுக்குறாங்களாம். சரியா? சப்போஸ் அவன் லீவ் போட்டான் அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த லீவ் போட்ட டேக்கு அமௌண்ட்டும் கழிஞ்சிரும், கூட ஃபைன் ஆட்டு ஒரு ₹15 கழிஞ்சிரும். நம்ம காலேஜில் பண்ணுவாங்கள்ல, லீவ் போட்டால் ஃபைன், அதே மாதிரி. சரி, அன்னைக்கான சம்பளமும் போயிடும், அதே நேரத்தில் அந்த டே லீவ் போட்டக்கானே ஃபைன் ₹15 கழிச்சிருவாங்க. சரியா? ஃபார் இஸ் ஆப்சன்ஸ். அப்புறம் அந்த எல்லாம் கழிஞ்சது போக, அந்த லாஸ்ட்லாம் போனது போக, அந்த கழிச்செல்லாம் போக 20 days கழித்து அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? அவனுக்கு சம்பளம் சொல்லி ஒரு ₹1140 கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பார்? சரியா? த நம்பர் ஆஃப் டேஸ் வாஸ் லேபர் அப்டைன் ஃப்ரம் த ஒர்க்கு. எத்தனை நாள் அந்த ஒர்க்கை பார்த்துருப்பாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ பண்ணலாமா? ஸோ மொத்தம் சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? பார்க்குறதுக்கு கரெக்டாக அவன் லீவ் போடாமல் போயிருந்தாருன்னா ₹75 20 days. சரியா? ₹75 20 days வச்சு எவ்வளோ கிடச்சிருக்கணும்? ₹1500. சரியா? அதான அர்த்தம். ₹75 20 days இன்னும் பெருக்கினீங்கன்னா ₹1500 கிடச்சிருக்கணும். பட் எவ்வளோ கிடச்சிருக்கு அவருக்கு? 1140. ஸோ அமௌண்ட் கிடச்சி 1140. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்கோம்? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் ₹360 கழிஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ 360 கழிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காரு? ஒரு லீவ் போட்டிருக்காரு. கரெக்டாக? கண்டிப்பாக அவர் லீவ் போட்டிருக்காரு. அப்போ எத்தனை நாள் லீவ் போட்டால் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. சரியா? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன, ஒரு நாள் லீவ் போட்டார் அப்படின்னா அந்த ₹75 போயிடும். சரியா? அந்த டேஸ்க்கான சம்பளமும் போயிடும், கூட ஒரு 15 ஃபைனு. அவர் 75 + 15 என்ன? 90. அதான் கொடுத்துருக்கேன். சரி, 75 + 15 = 90. சரியா? ஸோ ₹360 கழிஞ்சிருக்கு. அந்த 360/90 போட்டிங்கன்னா எத்தனை டேஸும் கிடச்சிரும்? ஸோ 4 டேஸ் என்ன பண்ணியிருக்காரு? அவர் லீவ் போட்டிருக்காரு. நம்பர் ஆஃப் டேஸ் லேபர் அவன் லீவ் போட்டு அப்சைன் லீவ் போட்டிருக்காரு ஃப்ரம் ஒர்க்கு. அந்த ஒர்க்கில் லீவ் போட்ட நாள் பார்த்தீங்கன்னா 4 days. சரியா? அப்போ எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பார்? 4 days லீவு. எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பார்? 6 days ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா? இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சூப்பரான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கலாம். சரியா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் கேட்கலாம், கொஞ்சம் யோசித்து பார்த்து சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? அடுத்த 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் there is a reduction in the number of workers in a factory in the ratio 15:11 and an increment in their wages 22:25, then the ratio by which the total wages of the workers should be decreased is dash கேட்குறாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்கான்? ஒரு கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கப்பா. அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கழிச்சு விட்டாங்க. எந்த ரேஷியோ கழிச்சு விட்ருக்காங்க? 15:11 அப்படிங்கிற ரேஷியோ கழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தை கூட்டியிருக்காங்க. எந்த ரேஞ்சை கூட்டியிருக்காங்க அப்படின்னா 22:25 இன்க்ரிமெண்ட். ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறான்? டோட்டல் வேஜஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் சுட் பி டிக்ரீஸ்ட். எவ்வளோ குறைக்கணும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணால் போதும்? அஸ் யூஸ்வல் பண்ண மாதிரி தான். இந்த 15 இந்த 22 ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கோங்க. ஸோ ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ இஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த 11ஐயும் இந்த 25ஐயும் பெருக்கி போடுங்க. போட்டால் ஆன்சர் வரப்போகுது. சரியா? ஸோ என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாமா? ஸோ கட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? 15 25 11 கட் பண்ணலாம். அப்படி தானே? ஸோ 11 1 11 11 2 22. வேறு கட் பண்ண முடியுமா?
பண்ணலாம். 5க்கு போகலாமா? 5 2 15, 5 25. ஸோ 3 2 6, 5 × 1 5. அவ்வளோதான். 6:5 ரேஷியோவில் வந்து சம்பளத்தை குறைச்சா போதுமானது தான். சரியா? ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, ரொம்ப சிம்பிள் தான். பட் பார்த்தா தெரியாத மாதிரி இருக்கும். பட் இனிமேல் வந்து சம் கேட்டால் அடிச்சிடணும். இது மாதிரி மேலேயும் கேட்கலாம். கொஞ்சம் தான் ஆட் பண்ணலாம், குறைக்கலாம். அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? அட்ஜஸ்ட் மீன்ஸ் என்னது? அதுக்கு ஏற்றாப்புல கொஸ்டினை மாற்றிக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின். 2 men and 1 woman together can complete a piece of work in 14 days, while 4 men and 2 men together can do it in 8 days. If a man get ₹600 per day, how much should a woman get per day ன்னு கேட்குறாங்க. அதாவது 2 men ஒரு உமன் சேர்ந்து பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 14 டேஸ் முடிக்கிறாங்க. 4 உமன் 2 men சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 8 டேஸ் முடிக்காங்க அப்படின்னா அந்த மேன் வந்து ₹600 வாங்குறாரு. அப்போ அந்த விமன் வந்து பெர் டே வந்து எவ்வளோ ருபீஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 2 men, சரியா, அண்ட்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 1 women இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டான்? 14 கொடுத்துட்டான். 14 டேஸ் கொடுத்துட்டான். இப்போ எப்படி நீங்கள் எடுத்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விமனையும் 14 பெருக்கிக்கணும். அப்போ தான் பண்ணுவோம். மேனையும் டேஸையும் பெருக்கிக்கலாமா? ஸோ 2 × 14 men. ஸோ men ப்ளஸ் விமனையும் 14 பெருக்கிக்கணும். ஸோ 1 × 14, இந்த 1 இந்த 14. ஸோ 1 × 14 இந்த விமன் அப்படி போட்டிருக்கோம். ஸோ 2 × 14 men ப்ளஸ் 1 × 14 விமன். அடுத்த ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 4 women 2 men. ஸோ 4 × 8, அடுத்த 2 × 8. புரியுது உங்களுக்கு? ஜஸ்ட் இந்த பர்சனையும் அந்த டேஸையும் பெருக்கி போட்டிருக்கேன்ப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். 14 × 2 வந்து 28. ஸோ 28 men ப்ளஸ் 14 × 1 14 women இஸ் ஈக்குவல் டு 18 × 2 16 men ப்ளஸ் 4 × 8 32 women. அப்புறம் மென் வந்து இந்த பக்கம் இருக்குது. கரெக்டாக? இந்த பக்கம் இருக்குது, அங்கே மென் இருக்குது. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன். 28 - 16 வந்துடுமா? மைனஸ் ஆயிரமில் இந்த கொண்டு போது மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த விமனை அங்கே கொண்டு போகிறேன். ஸோ அதுவும் மைனஸ் ஆயிரும். ஸோ 28 - 16 வந்து 12 men, 32 - 14 வந்து 18 விமனு. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு விமன் கண்டுபிடிக்க போகிறோம். அதெல்லாம் தேவை நமக்கு. விமன் தான் தேவை. அப்போ ஒரு விமன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறீங்க? இந்த விமன் அங்கேயே வச்சுக்கோங்க. 18 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன? 12/18 வரும். இந்த மென்னை அப்படி போட்டிருக்கோம். ஸோ 1 women = 12/18. கட் பண்ணிங்கன்னா 3 4s are 12, 3 6s are 18. 2க்கு போட்டிங்கன்னா 2 3. ஸோ 2/3 மென்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 2/3 மென்னு. நமக்கு மென்னுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்துட்டான்? 600 கொடுத்துட்டான். ஸோ மென்னுக்குள்ளே போட்டுருங்க 600. நீ கட் பண்ணால் கிடைக்கிற என்னது? 200 × 400. இதான் வந்து ஒரு விமனுக்கு பெர் டே சம்பளம். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும்பா. கொஞ்சம் நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம எழுத மாட்டீங்கல்ல, இந்த வேர்ட்ஸ் எழுத மாட்டீங்கல்ல, நான் புரியக்கான எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சம்மர் என்ன பண்ணி டக்குன்னு போட்டு முடிச்சிருவீங்க. ஆனால் செம்ம பெருசு டைம் ஆகும்னு நினைக்காதீங்க. சொல்லிக் கொடுக்கும் டைம் ஆகும். சரியா? ஒரு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுவும் ஈஸியாக போட்டுருவீங்க. சரியா? வருத்தப்படாதீங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். சாண்டி அண்ட் மேண்டி do 8/13th part of work and rest of the work was completed by Andy. If Sandy, Mandy, Andy take the same work for ₹2,600, then what is the share of Andyன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ANDY. சரி, அந்த ஆண்டி. ஓகே, பார்த்துக்கோங்க. சாண்டி அண்ட் மேண்டி சேர்த்து என்ன கொடுத்துட்டான்? 8/13. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆண்டி வந்து எவ்வளவு, வாட் இஸ் த ஷேர், ஆண்டியோட ஷேர் கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போ சாண்டிக்கும் மேண்டிக்கும் 8/13 கொடுத்துருக்கானா? அது இந்த இது நமக்கு தேவையே கிடையாது. அப்படி விட்டுருங்க. நமக்கு யார் தான் தேவை? ஆண்டி தான் தேவை. அப்போ 13ல் 8 பங்கு வேலையை இவங்க முடிச்சுட்டாங்க. பாக்கி இருக்க வேலை தான் ஆண்டி பண்ணியிருப்பான். பாக்கி எவ்வளோ வேலை இருக்கும் கண்டுபிடிக்கிற ரிமைனிங் பார்ட் கணக்கலாமா? ஸோ 13 கீழே போட்டுக்கோங்க. 30 - 8ன்னா 5. ஸோ 5/13 யாருக்கு வேலை? அந்த ஆண்டியோடைய வேலை. ஓகேவா? அந்த 5/13 தான் ஆண்டியோட வேலை. அதாவது 13ல் 5 பங்கு தான் யாருக்கு வேலை? ஆண்டியோட வேலை. ஸோ நமக்கு மொத்தம் சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ₹2,600. அப்போது 2600ல் நமக்கு யார் தேவை? நமக்கு ஆண்டிக்குள்ளே தேவை. ஸோ 5/13. இன்னும் புரியுமா சொல்லணும்னா எஸ்ஸுக்கும் எம்முக்கும் 8பா. சரியா? அப்புறம் ஏக்கு வந்து 5. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம். 2600 மொத்தம் அமௌண்ட்டு தானே. அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி கீழே போடணும். 8 + 5 13. யார் தேவை? ஏ தேவை. ஸோ × 5. அதே ப்ராசஸ் தான். நான் சொல்கிற மாதிரி தான். கொடுத்துருக்க மேலே போடணும், அதை ஆப்ரேஷன் பண்ணி கீழே போடணும், இன்டூ கேட்டிருக்க போடணும். அதே தான் பண்ணியிருக்கோம். இந்த ரிமைனிங் எடுக்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கட் பண்ணிங்கன்னா 13க்கு 2 டைம்ஸ் போகும். ஸோ 200 × 5,000. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.